இந்த புத்தாண்டு அதுவுமா பாலா வந்து இந்த சுத்தரிக்கப்பட்ட அந்த மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவாக வந்துட்டு பாலா எப்படின்னா வந்துட்டு காலையிலேருந்து எல்லாரும் பேப்பர் எடுத்து ஏதாச்சும் விஷயம் தேடி கண்டுபிடிப்போம். ஆனால் பாலா அப்படி கிடையாது. காலை எழுந்து ஓடி எங்கே பிரச்சனை இருக்குன்னு தேடி கண்டுபிடிப்போம். சில பேர் வந்து இப்போ கேட்பாங்க, என்ன இது எதுக்காக இது பண்ணுறாரு, இவர் மூடிட்டு என்ன, எதுக்காக பாலா இதெல்லாம் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு இதெல்லாம் பண்ண அவசியம் கிடையாது. அவர் எம்எல்ஏவோ இல்லை கவுன்சிலர் கிடையாது. இதையே அவர் பண்ணுறாரு. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதனால நிறைய பேருக்கு சில வந்து அடிக்டாக இருப்பாங்க. சில பேர் பிடிச்சிருக்கும். சில பேர் வந்து ஒரு விளையாட்டில் ஆர்வமாக இருப்பாங்க. சில பேர் ஒன்றுல ஆர்வமாக இருப்பாங்க. இது என்னன்னா சேவை செய்யணும். நிறைய ஆம்புலன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் ஆம்புலன்ஸ் கொடுத்து நிறைய பேர் தண்ணீரை கொடுத்தேன். இன்னைக்கு வந்து ஒரு தண்ணீர் பிரச்சனை இந்த ஊரில் விளையாடல வச்சுருக்கோம். கலியுக கர்ணன் பாலா இந்த டைட்டில் கொடுத்துருக்க வந்து பெரிய விஷயம். நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வந்து சாரி, லேட்டாக வந்துட்டோம். லேட்டாக வந்து காரணம் வந்து ஒரு கார் பிரச்சனை தான் வந்து கட்சியிலனா காலையில் வந்து நிறைய பேர் சாப்பிடாம இருக்கீங்க. பாலா சொல்லிட்டு இருந்தான். அவன் சாப்பிடாம இருக்கான். ஆனால் வந்து எல்லாரும் சாப்பிடாம இருக்காங்க. சீக்கிரமாக இருந்தாங்கன்னா அது எல்லாரும் மன்னிச்சிங்க தயவுசெய்து லேட்டாகிறதுக்கு. அப்புறம் விளையாங்கிற மக்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். இந்த புத்தாண்டு அதுவுமா பாலா வந்து இந்த சுத்தரிக்கப்பட்ட அந்த மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவாக வந்துட்டு பாலா எப்படின்னா வந்துட்டு காலையிலேருந்து எல்லாரும் பேப்பர் எடுக்கும்போது ஏதாச்சும் விஷயம் தேடி கண்டுபிடிப்போம். ஆனால் பாலா அப்படி கிடையாது. காலை எழுந்து ஓடி எங்கே பிரச்சனை இருக்குன்னு தேடி கண்டுபிடிப்பான். இப்போ அந்த மாதிரி அழிட்டா எல்லாமே சில பேர் வந்து அழிட்டா இருப்பாங்க. சில பேர் வந்து இப்போ கேட்பாங்க, என்ன இது எதுக்காக இது பண்ணுறாரு, இவர் மூடிட்டு என்ன, எதுக்காக பாலா இதெல்லாம் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு இதெல்லாம் பண்ண அவசியம் கிடையாது. அவர் எம்எல்ஏவோ இல்லை கவுன்சிலர் கிடையாது. இதை ஏன் அவர் பண்ணுறாரு, நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதனால நிறைய பேருக்கு சில வந்து அடிக்டாக இருப்பாங்க. சில பேர் பிடிச்சிருக்கும். சில பேர் வந்து ஒரு விளையாட்டில் ஆர்வமாக இருப்பாங்க. சில பேர் ஒன்றுல ஆர்வமாக இருப்பாங்க. இவன் என்னன்னா சேவை செய்யணும். அது சில பேருக்கு வந்து அதை ரசிச்சுட்டாங்கன்னா மக்களோட கஷ்டத்தை பார்க்குறாங்க. அவங்க வந்து வருத்தப்படுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு நிறைய மனுவாக வருது. நிறைய பேர் வந்து இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்குது, சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னும் போது அவங்ககிட்ட வரும்போது ஏதோ ஒரு மூலியமாக நம்மக்கிட்ட இந்த விஷயம் வருது. அப்போ நம்ம சரி கடவுள் நம்மக்கிட்ட வந்து இந்த பொறுப்பு கொடுக்குறாரு. சரி நம்ம பண்ணா கேட்டேன், என்னடா நிறைய அரசாங்கத்துக்கு நிறைய விஷயம்லாம் இருக்குது, இது ஓகே வாழ்க்கைக்கும் போது இல்லைன்னா நம்மக்கிட்ட அந்த விஷயம் வருது. சரி அப்போ நம்மக்கிட்ட பண்ணால் நம்ம பண்ணணும் இருக்குப்பல அதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால். அதே மாதிரி நிறைய ஆம்புலன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஆம்புலன்ஸ் கொடுத்து நிறைய பேர் கண்ணீரை தொழிச்சான். இன்னைக்கு வந்து ஒரு தண்ணீர் பிரச்சனை இந்த ஊரில் விலங்குல ஒழிச்சிருக்கான். ரொம்ப சந்தோஷம், உண்மையாக பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம். அதான் இன்னைக்கு வந்து அது ஆரம்பிச்சதுல ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலியுக கர்ணன் பாலா இந்த டைட்டில் கொடுத்துருக்கீங்க. உண்மையாக பெரிய விஷயம். நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இது வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த மிஷின் வாங்கி கொடுத்துருக்கான். ஒவ்வொரு விஷயமும் சரி, ஆம்புலன்ஸாக இருக்கட்டும் இல்லை மக்களுக்கு வந்து நிவாரண நிதியாக கொடுக்குறதா இருக்கட்டும், இதோட எல்லாம் கஷ்டப்பட்டு தான் பண்ணுறான். இதை வந்துட்டு நாங்கள் எப்பவுமே ஆம்புலன்ஸ் வாங்க கூட அதான் சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து நீங்கள் இதை கரெக்டாக பார்த்துங்க. இது ஆம்புலன்ஸ் இருக்கே சொல்லிட்டு எங்கேயோ இடிச்சிடலாம் வேணாம், இதை பாதுகாப்பாக பார்த்துங்க. அதே மாதிரி இந்த மிஷினை எல்லாம் ஒத்துமையாக இருந்து இதே மாதிரி எப்பவுமே பாருங்க. இந்த மிஷினால யாருக்கும் இந்த பிரச்சனை கூடாது. இதாக சேர்ந்து இந்த மக்களுக்காக இதை பார்த்து ஐயா அதை அழகாக சொன்னது. நீங்களும் அதை பார்த்து கரெக்டாக அதை மைண்ட் எடுத்தீங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். ராஜேஷ் ப்ரோ அவர் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை வெளியே வந்து தெரிஞ்சாதான் அதுக்கு வந்து ஒரு தீர்வு காண முடியும். ராஜேஷ் வந்து அதை பாலா மூலியமா அதை பண்ணியிருக்காருன்னா உண்மையாக பெரிய விஷயம். அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இன்னும் எந்த பிரச்சனை மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒத்துமையாக என்ன பண்ணணுன்றது யோசிங்க. நன்றி, வணக்கம்.